ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. ரெகுலரா ஒரே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு பொரியல் செஞ்சு எடுத்துட்டு போனவங்க இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, கிட்ஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், இந்த மாதிரி வந்து நீங்க எனி வெரைட்டி ரைஸோட நீங்க வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. வாழைக்காய் ரவா பொரிச்சதுன்னு சொல்லுவோம் நாங்க ஹோட்டல்ஸ்ல. இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வாழைக்காயை வாங்கி ரெண்டு பக்கம் கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட தோல் சீவிட்டு தண்ணியில போட்டு வச்சிருங்க. அந்த தண்ணியில போடும்போது கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வாழைக்காய் வந்து நல்லா கருப்பாகாம இருக்கும். சோ தண்ணியில போட்டு இந்த மாதிரி தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த வாழைக்காய் அடிச்சு கொஞ்சம் கனமா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துங்க. தனியா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு, வடிகட்டின வாழைக்காயிலேயே தண்ணி இருக்கும், அதனால நான் இதுல எக்ஸ்ட்ராவா தண்ணி ஆட் பண்ணல. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள். மிளகாய் தூள் தான் அதிகமா போடணும். அதுக்கப்புறம் மிளகு தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அரிசி மாவு, உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க. அதுலயே தண்ணி இருக்கும், தேவைன்னா மட்டும் லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் வேணும்னா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவால போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா ஷேக் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ரவா வந்து நல்லா இது மேல கோட் ஆன பிறகு எடுத்து நல்லா சூடா இருக்கிற ஆயில்ல போட்டு பொரிச்சிங்கன்னா ஒரு டேஸ்டியான வாழைக்காய் ரவா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா கருவேப்பிலை போட்டீங்கன்னா ஃபிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நேரில் வந்து ட்ரை பண்ண அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் வாங்க. தேங்க்யூ.